வணக்கம். இது சிலோன் வாய்ஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். புதிய சுகாதார அமைச்சருக்கு கூடுதல் அதிகாரங்கள். பெரியாவடி நிகழ்வில் அமைச்சர் பவித்ரா கூறிய ராஜகதை. இன்று முதல் திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு தடை. உயிர் பறிக்கும் கோவிட் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வழிபட்ட மனிதாபிமான செயல். முழு இலங்கையும் சிவப்பு வலயமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. மாதத்திற்கு 5000 மரணங்கள் பதிவாகலாம் என எச்சரிக்கை. ஆபத்தான பட்டியலில் இலங்கையில் உள்ளிட்ட 15 நாடுகள். கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். தடுப்பூசிகள் தொடர்பில் இராணுவ தளபதி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இன்று மட்டும் கூடுகின்றது நாடாளுமன்றம். மக்கள் மாகாண எல்லைகளை எவ்வாறு கடக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடித்த போலீசார். எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். புதிய சுகாதார அமைச்சருக்கு கூடுதல் அதிகாரங்கள். மருந்துகள் தொடர்பான குறிப்பிடத்தக்க அதிகாரங்களை புதிய சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவிடம் ஒப்படைக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னிகாராட்சிக்கு இல்லாத பல அதிகாரங்கள் புதிய சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவிற்கு வழங்கப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருந்துகள் தொடர்பான அதிகாரங்கள் தற்போது அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமனவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், எனினும் அவர் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முறைப்பாடு செய்யப்பட்ட தரப்பில் மருந்து நிறுவனங்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் சன்ன ஜெயசுமனவின் சில அழுத்தங்கள் குறித்து மருந்து நிறுவனங்கள் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியாவடை நிகழ்வில் அமைச்சர் பவித்ரா கூறிய ராஜகதை. முன்னாள் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னிகாராட்சி சுகாதார அமைச்சில் நடைபெற்ற பெரியாவடை விழாவில் பேசிய விடயம் தற்போது கொழும்பு அரசியலில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா வன்னிகாராட்சிக்கு பெரியாவடை வழங்குவதற்காகவும் புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவை வரவேற்கவும் ஒரு சிறப்பு கூட்டம் சுகாதார அமைச்சில் நேற்று நடைபெற்றது. எதிர்பாராத தருணத்தில் போக்குவரத்து அமைச்சகம் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், தாம் ஜனாதிபதி செயலகத்திற்கு வரும் வரை தமக்கு இது தெரிந்திருக்கவில்லை எனவும் பவித்ரா வன்னிகாராட்சி குறிப்பிட்டுள்ளார். அவர் தனது பெரியாவடை உரையின் போது ஒரு புகழ்பெற்ற ராஜகதையை பற்றி பேசியிருந்தார். இது ஒரு மறைக்கப்பட்ட செய்தியை தெரிவிக்க முயற்சிக்கின்றதா என்று சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. அவர் கூறிய கதையாவது, ஒரு ஊரில் அரசரும் அவரின் தலைமை ஆலோசகரும் பயணம் ஒன்று சென்று கொண்டிருந்தார்களாம். போகும் வழியில் கண்ட மான் ஒன்றினை நோக்கி தனது வில்லை எடுத்து அம்பை எய்தினாராம் அரசர். ஏன் புரோகிதரே ஒரு நாளும் இல்லாமல் குறி பிழைத்து விட்டதா என்று கேட்டாராம் அரசர். எல்லாம் நன்மைக்கே என்கிறாராம் அந்த புரோகிதர். இன்னும் ஒரு நாள் அரசரின் வாளால் அவரது விரலை வெட்டப்பட்டு விட்டதா, ஏன் இப்படி நடந்தது என்று புரோகிதரிடம் கேட்டாராம் அரசர். எல்லாம் நன்மைக்கு என்று அதற்கும் பதிலளித்தாராம் அந்த புரோகிதர். இதனால் கோபமடைந்த அரசர் புரோகிதரை குழியொன்றில் தள்ளிவிட்டு தனக்கு பிடித்த பாதையில் சென்றாராம். அப்போது காட்டுவாசிகள் பலர் அரசை பிடித்து சென்று பலி கொடுக்க தயாராகினர். ஆனால் விரல் இல்லாத குறை, அதாவது உடலில் குறை இருந்தபடியால் அவரை பலி கொடுக்க முடியாதென காட்டுவாசிகள் அவரை திருப்பி அனுப்பிவிட்டனர். அட, புரோகிதர் கூறியபடியால் தானே உயிர் தப்பினேன் என நினைத்த அரசர் ஓடி சென்று புரோகிதரை குழியில் இருந்து மீட்டுள்ளாராம். எல்லாம் நன்மைக்குத்தான் அரசரே என்று கூறிய புரோகிதர், அன்று நான் இறந்திருந்தால் உடல் குறைபாடு இல்லாத காரணத்தினால் பலி கொடுக்கப்பட்டிருப்பேன் என்றும் குறிப்பிட்டாராம். அதனால் எதுவும் நன்மைக்கு என்று இருந்துவிட வேண்டுமென அமைச்சர் பவித்ரா குறிப்பிட்டுள்ளார். இன்று முதல் திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு தடை. இன்று முதல் திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதன்படி வீடுகளிலோ அல்லது மண்டபங்களிலோ இன்று முதல் திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பதிவு திருமணத்தை நடத்துவதாயின் சம்பந்தப்பட்டவர்களின் வீட்டில் அதனை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இதன்படி மணமகன் மற்றும் மணமகள் ஆகியோருடன் அவர்களின் பெற்றோர்களும்
பதிவாளரும் சாட்சியாளர்களும் இருவரும் பங்கேற்க முடியும் எனவும் இதனை தவிர்த்து வேறு எவருக்கும் இதன்போது பங்கேற்க அனுமதி கிடைக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர் பறிக்கும் கோவிட் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் வெளிப்பட்ட மனிதாபிமானம். கொழும்பின் புறநகர் பகுதியில் நபரொருவரின் மனிதாபிமான செயல்பாடு குறித்து பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். பாணந்துறை பிரதேசத்தில் கோவிட் தொற்றுக்குள்ளான நோயாளர்களை இலவசமாக தங்கள் ஜீப் வண்டியில் வைத்தியசாலைகள் மற்றும் சிகிச்சை நிலையங்களுக்கு அழைத்து சென்று ஒருவர் உதவி வருகின்றார். 60 வயதுடைய வர்த்தகரான சகஸ்ரவிச்த என்ற நபர் கடந்த 4 நாட்களாக இந்த மனிதாபிமான செயலை செய்து வந்துள்ளார். தனது உயிரை பணயம் வைத்து பாதிக்கப்பட்ட நபர்களை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லும் நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டுள்ளார். காலை இரவு பாராமல் கிடைக்கும் அனைத்து அழைப்புகளுக்கும் 24 மணித்தியாலங்களும் சேவை வழங்கும் நடவடிக்கையை அவர் மேற்கொண்டுள்ளார். அவரது மனைவியான குமாரி விஜிதா அவருக்கு செய்யும் உதவி மிக பெரியதென அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் பரவலின் போது அச்சத்தில் வீடுகளில் முடங்கியிருக்கும் மத்தியில் தனது உயிரை பணயம் வைத்து இந்த நபர் செய்யும் சேவையை பலரும் பாராட்டி வருகின்றனர். முழு இலங்கையும் சிவப்பு வலயமாக அடையாளம். மாதத்திற்கு 5000 மரணங்கள் பதிவாகலாம் என எச்சரிக்கை. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வகைப்படுத்தலுக்கு அமைய தற்போது இலங்கை எச்சரிக்கை மட்டம் 4 உள்ள நிலையில் எச்சரிக்கை மட்டம் 4 என்பது முழு நாட்டையும் சிவப்பு வலயமாக அடையாளப்படுத்துவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக குழு மற்றும் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார். எனவே தற்போது பிரதேச முடக்கங்களுக்கும் அப்பால் 90% அதிகமான கடுமையான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டியது அத்தியாவசியமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வகைப்படுத்தலுக்கு அமைவாக தற்போது நாம் எச்சரிக்கை மட்டம் 4 காணப்படுகின்றோம். 4வது எச்சரிக்கை மட்டம் என்பது முடக்கத்தை அண்மித்த நிலையாகும். அதாவது சன நடமாட்டம் 90% கட்டுப்படுத்தப்பட வேண்டும். திருமண நிகழ்வுகள் உள்ளிட்டவற்றுக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதோடு மதுபான சாலைகள், களியாட்ட விடுதிகள் உள்ளிட்டவையும் மூடப்பட வேண்டும். இந்த 4வது எச்சரிக்கை மட்டத்தில் நாடு முழுவதும் சிவப்பு வலயமாக காணப்படும். இவ்வாறான நிலையில் அத்தியாவசிய சேவைக்கு மாத்திரமே நடமாட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். தொற்றுள்ள வலயமே சிவப்பு வலயமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. அதற்குமைய தற்போது இலங்கையில் சமூக பரவல் காணப்படுகின்றது என்று கருத முடியும். ஆரம்பத்தில் அதிகளவான தொற்றாளர்கள் இனங்காணப்படும் பகுதிகளை மாத்திரம் முடக்கும் வகையிலான பிரதேச முடக்கங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆரம்பத்திலேயே பிரதேச முடக்கங்கள் முறையாக முன்னெடுக்கப்பட்டிருந்தால் தற்போது முழு நாட்டையும் முடக்க வேண்டி ஏற்பட்டிருக்காது. ஆனால் தற்போதைய நிலையில் பிரதேச முடக்கங்களும் பிரயோசனமற்றது. கோவிட் தொற்று முகாமைத்துவம் தொடர்பில் நாட்டில் முதலாவது அலை ஏற்பட்ட போதே நாம் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழிகாட்டி கோவையை சமர்ப்பித்திருந்தோம். தடுப்பூசி வழங்கல் தொடர்பிலும் தெளிவான வழிகாட்டியை சுகாதார அமைச்சுக்கு வழங்கி இருக்கின்றோம். இந்த வழிகாட்டி ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. நாட்டில் தற்போது காணப்படும் நிலைமை தொடருமாயின் மாதத்திற்கு 5000 மரணங்கள் வரை பதிவாகக்கூடும். இந்த அபாயத்திலிருந்து ஒவ்வொருவரும் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு 90% அதிகமான சமூக இடைவெளியை பேண வேண்டும். நடமாட்ட கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட வேண்டும். அண்மையில் பெயரளவில் மாத்திரமே விதிக்கப்பட்டிருந்த நடமாட்ட கட்டுப்பாடுகளை நாட்டில் இவ்வாறானதொரு அபாய நிலைமை ஏற்பட காரணமாகும். இலங்கையில் 18 வயதுக்கு மேற்பட்டோரில் 75% முதற்கட்ட தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. 25% 2ஆம் கட்ட தடுப்பூசியும் வழங்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் கடந்த மே மாதம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் வழங்கப்பட்ட வழிகாட்டல்களுக்கு அமைய ஆபத்தான குழுவினரை இனங்கண்டு தடுப்பூசி வழங்கப்பட்டிருந்தால் மரணங்களின் எண்ணிக்கையை குறைத்திருக்க முடியும். ஆனால் சுகாதார அமைச்சு தடுப்பூசி வழங்கும் பணிகளை வினைத்திறனுடன் முன்னெடுக்கவில்லை. ஆகஸ்ட் மாதத்தில் பதிவாகிய 90% மரணங்கள் தடுக்கப்பட்டிருக்க வேண்டியவை. சுகாதார தரப்பினரால் நிர்வகிக்கப்படும் தடுப்பூசி வழங்கும் நிலையங்களை விட இராணுவத்தினரால் நிர்வகிக்கப்படும் தடுப்பூசி வழங்கும் நிலையங்களுக்கு தொற்று நோயில் பிரிவினரால் அதிகளவு தடுப்பூசிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டமையே தற்போதைய நெருக்கடிகளுக்கான முக்கிய காரணமாகும். எவ்வாறு இருப்பினும் தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி மாத்திரமே தனியொரு தீர்வாக அமையும் என்று கருதுவது தவறாகும். தடுப்பூசி ஏற்றுக்கொள்வதோடு சுகாதார விதிமுறைகளையும் கடுமையாக பின்பற்ற வேண்டுமெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆபத்தான பட்டியலில் இலங்கை உள்ளிட்ட 15 நாடுகள் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிப்பு. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இலங்கை உள்ளிட்ட 15 நாடுகளில் இறந்து வரும் பயணிகளுக்கு ஹாங்காங் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. பங்களாதேஷ், கம்போடியா, பிரான்ஸ், கிரீஸ், ஈரான், மலேசியா, நெதர்லாந்து, ஸ்பெயின், இலங்கை, சுவிட்சர்லாந்து, தன்சானியா,
தாய்லாந்து, துருக்கி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. புதிய தரவுகளின்படி 15 நாடுகளிலிருந்து ஹாங்காங்கில் நுழையும் பயணிகள் கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றிருந்தாலும் 21 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடுகள் அனைத்தும் அதிக ஆபத்து என்று கருதப்படுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இங்கு குறுகிய காலத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட பாதிப்புகளின் எண்ணிக்கையில் கடுமையான அதிகரிப்பு இருப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த புதிய பயண ஆலோசனை வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசிகள் தொடர்பில் இராணுவ தளபதி வெளியிட்ட முக்கிய அறிவித்தல். அக்டோபர் மாதம் முதல் 18 முதல் 30 வயது வரை உள்ளிட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போட திட்டமிட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தற்போது 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வெற்றிகரமாக தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. செப்டம்பர் இறுதிக்குள் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் 2 டோஸும் போட்டு முடிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கும் கட்டம் கட்டமாக கொரோனா தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று மட்டும் கூடுகின்றது நாடாளுமன்றம். நிலவும் கொரோனா சூழலை கருத்தில் கொண்டு இவ்வாரத்தில் இன்று மாத்திரம் நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு சபாநாயகர் மஹிந்த யாபா அபேவர்தன தலைமையில் நேற்று தீர்மானிக்கப்பட்டது. இதற்கமைய இன்று முற்பகல் 10 மணிக்கு நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாகவிருப்பதுடன் முற்பகல் 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாய்மூல விடைக்கான கேள்விக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் தலைமையில் வைரஸ் தொற்றுக்கான தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம் மூலம் உற்பத்தி வரி சட்டத்தின் கீழான 3 கட்டளைகள் மற்றும் சுங்க கட்டளை சட்டத்தின் கீழான அத்தியாயம் 235 தீர்மானங்கள் என்பவற்றை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். பிற்பகல் 4:30 மணி முதல் 4:50 மணி வரை சபை ஒத்திவைப்பு நேரத்தின் போதான கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதுடன் பிற்பகல் 4:50 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு நேரத்தின் போதான பிரேரணை மீதான விவாதமும் நடைபெறவுள்ளது. அத்துடன் பல்வேறு காரணங்களால் இதுவரை கேட்கப்படாதுள்ள வாய்மூல விடைக்கான கேள்விக்காக செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையை ஒதுக்குவதற்கு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய அன்றைய தினத்தில் நாடாளுமன்றத்தை அடுத்ததாக கூட்டுவதாகவும் இங்கு முடிவானது. மக்கள் மாகாண எல்லைகளை எவ்வாறு கடக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடித்த போலீசார். மாகாணங்களுக்கு இடையிலான பயண தடையை மீறி பயணிப்பவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர்கள் பயணிக்கும் வாகனங்களையும் கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண எல்லை வரை பஸ்களில் பயணித்து பின்னர் அங்கிருந்து நடைபாதையாக சென்ற வேறு பஸ்களின் மூலம் சிலர் பயணிப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெற்றால் பஸ்ஸின் உரிமையாளர், சாரதி, நடத்துனர் உட்பட சம்பந்தப்பட்டவர்களுடன் பஸ்ஸையும் போலீஸ் பொறுப்பில் எடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார்.